சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் உதயநிதி விஜய் மோதல், போலீஸ் குவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மேகதாது அணை கட்டும் விவகாரம் மற்றும் காவிரி நீர் பங்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அவையில் பெரும் காரசாரமான விவாதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு முதல்வர் விஜய் உதயநிதிக்கு தகுந்த பதிலடியும் அளித்தார். அதாவது சட்டப்பேரவையில் மேகதாது அணை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக வெற்றி கழகம் அரசு அமைந்த பிறகு மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் இதுவரை இல்லாத வேகத்தில் கர்நாடகா அரசு செயல்பட்டு வருது. காவிரி உரிமை விவகாரத்தில் கர்நாடகாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட தவேக அரசு மறுத்து வருது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து விவசாயிகளின் விவகாரம் குறித்து பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறிவிட்டு இப்போது அரைகுறையாக கடனை தள்ளுபடி செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். அப்போது பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக கேள்வியை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால அவையில் சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது. அதனால் வெளியே போலீஸும் குவிக்கப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் பேச்சை தொடர்ந்து காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் பேரவையில் விளக்கம் அளித்தார். முதல்வர் விஜய் பேசுகையில், காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சில விவரங்களை கேட்டிருக்கிறார். காவிரி நீர் என்பது தமிழ்நாடு மக்களின் உணர்வு ரீதியான ஒன்று. அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளி கூட நமக்கு அரசுக்கு கிடையாது. அதற்கான அவசியமும் நமக்கு கிடையாது என சொன்னார். மேலும் தொடர்ந்து மேகதாது விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பேரவையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தை நேர்முக கடிதமாக பிரதமரிடம் நேரடியாக வழங்கியுள்ளோம். தற்போதைய உலக சூழலில் பகை நாடுகளே தங்கள் எல்லை மற்றும் தண்ணீர் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்கின்றன. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவுடன் பேசி பிரச்சனையை தீர்க்கக்கூடாது என சொன்னார். அதற்காகவே கர்நாடகாவுக்கு நேரில் சென்று அம்மாநில முதலமைச்சரை சந்தித்து பேசலாம் என அட்டம் செய்ய நினைச்சேன். அப்படி ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான சுமூகமான பயணத்தை பற்றி முதலில் யோசித்ததே நான் தான். கர்நாடகாவுக்கு சென்று நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை நேர்முகமான வழியில் தீர்க்கலாம் என்று நான் நினைச்சேன். கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி எடுத்தது நான் தான். ஏதேனும் தீர்வு கிடைக்காதா என்ற எண்ணத்தில் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதில் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என சிலர் என்னிடம் தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தை தாங்க நான் தயாராக இருக்கிறேன் என அவர்களிடம் தெரிவித்தேன் என முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். காவிரி நீர் உரிமை மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நலனை காக்க தொடர்ந்து சட்டபூர்வமாகவும் தூதரக ரீதியாகவும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் சொல்லியிருந்தார். மேலும் விவசாயிகளுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி கொடுத்துவிட்டு அரைகுறையாக தள்ளுபடி செய்தது ஏன்? மேகதாது அணை குறித்து விவாதிக்க தவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பேசினார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவை பேச சபாநாயகர் அழைத்த போது முதல்வர் விஜய் தானே பதிலளிப்பதாக இருந்தார். அப்போது விஜய் பேசுகையில், காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்காங்க. காவிரி நம்முடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயம். அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளி கூட அரசுக்கு இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்தே தீர்மானம் போட்டோம். அதை கடிதமாக பிரதமரிடம் கொடுத்துருக்கேன். இன்றைய காலத்தில் பகை நாடுகளே தண்ணீர் பிரச்சனையை பேசி தீர்க்கிறாங்க. நானும் அந்த மாதிரி தான் பேசி தீர்க்க பார்த்தேன். 1969 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அணை கட்ட ஏன் அனுமதித்தார் என கேட்டு டர்ட்டி பாலிக்ஸ் செய்ய நாங்கள் விரும்பவில்லை என சொன்ன உடனே அவையில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பயங்கரமாக மாறி விவாதத்தில் காரசாரமாக பேசிக்கொண்டனர். விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு நிவாரணம் ஏற்கனவே கொடுத்து விட்டாகிவிட்டது.
தினமும் பேப்பர் படித்தால்தானே நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என விஜய் கேட்டார். இதற்கு உதயநிதி பதிலளிக்கையில், குறுவை சாகுபடி தொடர்பா சிறப்பு தொகுப்பு வேறு, வறட்சி நிவாரணம் வேறு. நீங்கள் கொடுத்தது சிறப்பு தொகுப்பு, நாங்கள் விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம். தினமும் பேப்பர் படித்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் சொல்வதையும் கேட்கணும் என உதயநிதி கூறிட்டு அமர்ந்தார். ஆனால் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டபோதும் அதற்கு விஜய் அவர்கள் பதிலளிக்கவே இல்லை. மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் 3 முறை தள்ளுபடி செய்தது. ஏன் சரியான வாதம் வைக்கப்படவில்லை? தமிழக அரசு தோற்க என்ன காரணம்? இதற்கான சரியான காரணம் என்ன என்பதை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவைக்கு விளக்க வேண்டும் என கேட்டாங்க. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் இதற்கு பேரவையில் தெளிவான பதில் அளிக்க வேண்டும் என்று அவர் நேரடியாக நிபந்தனை விதித்தார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுப்பிய இந்த கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக எந்த பதிலும் அளிக்காமல் அவரை கண்டுகொள்ளாமல் எங்கேயோ பார்த்த மாதிரி உக்காந்திருந்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்து உடனடியாக இருந்த முன்னாள் அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான KN நேரு அமைச்சரின் கேள்விக்கு பதிலளித்து பேசினார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த KN நேரு, மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசு எந்த ஒரு சூழலிலும் சட்ட போராட்டங்களை தாமதப்படுத்தவில்லை. காவிரி நீர் உரிமை என்பது தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனை. அந்த பிரச்சனையை முறையான மற்றும் சரியான வழியில் அணுகி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது என சுட்டிக்காட்டினார். காவிரி விவகாரத்தில் கடந்த கால சட்ட போராட்டங்களின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலைப்பாடு குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த நேருக்கு நேர் விவாதம் சட்டமன்றத்தின் கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்தை மேலும் சூடேற்றியது. முன்னதாக சட்டப்பேரவையில் மேகதாது அணை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அரசு அமைந்த பிறகு மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் இதுவரை இல்லாத வேகத்தில் கர்நாடகா அரசு செயல்பட்டு வருது. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. விஜய் அரசு திமுகவை எப்படா பழி வாங்கலாம், அதிமுக அமைச்சர்களை எப்படிடா கூட்டணியில் சேர்த்துக்கலாம் என தொடர்ந்து பேரம் பேசிட்டு வராங்களே கண்டி தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி நிதிகளை ஒன்று கூட இதுவரை செய்யலை. தொடர்ந்து விவசாயிகளின் விவகாரம் குறித்து பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் முழுசாக தள்ளுபடி செய்யப்படும் என கூறிட்டு இப்போது அரைகுறையாக கடனை தள்ளுபடி செய்தது ஏன் என கேள்வி கேட்டவுடன் தாவேகா மற்றும் திமுக அமைச்சர்களுக்கு மாறி மாறி சண்டை போட்டு கொண்டனர். அவையே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. அதன் பிறகு சமாதானமான இருவரும் தொடர்ந்து சபாநாயகர் இந்த தீர்மானத்தின் போது பேச அனுமதி மறுத்ததால் சிறிது நேரம் அவையில் பரபரப்பு நிலவியது.